எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் பொன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்க விலகும். ஐயரோட பேரு அண்ணாவோட வீர கலைஞரோட ரத்தம் பேரே நூறு யுத்தம். அந்த பேரே நூறு யுத்தம். அந்த பேரே நூறு யுத்தம். அந்த பேரை சொல்லும் போது அதை மறக்க சொல்லும் போது தமிழ் மனசு குளிர்ச்சுன்னா வானி விடிய ஒளிர்ச்சுன்னா காத்தில் இருப்பு பரவச்சுன்னா எதிரிகள்லாம் பதறிச்சுன்னா யாரே 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 ஸ்டாலின் 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 ஸ்டாலின். தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அம்மாங்க கண்ணுல உலகத்தை உழைக்கிற உழவங்க சிரிப்புல மனசுக்குள் கை தட்டும் எதிரிங்க வியப்புல ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு சீட்டின 1000 திட்டத்துல தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு. ஓஹோ நமக்கு நிகராறு படைச்சோம் வரலாறு. ஸ்டாலின் வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு. திட்டம் எத்தனை திட்டம் தமிழ்நாடு அடுத்த கட்டம். டெல்லியின் ஆளுகைக்கு தமிழ்நாடு என்றைக்கும் அடிபணியாது. எங்க தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். விடியல் பயணம் காலை உணவு திட்டம் மகளிர் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் தமிழ் புதல்வன் ஸ்டாலின்டா ஸ்டாலின்டா. நோய் நொடி இல்லா தமிழருக்காக மக்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி மருத்துவம் குடிசையில் குரலையாரு சமூக நீதி காக்கும் கோட்டையாரு. ஸ்டாலின் 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 வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு. 75 ஆண்டா உனக்கு இந்த கட்சி நாம வாழும் மண்ணுக்கு பேரு வச்ச கட்சி. துன்பம் வந்த போதெல்லாம் களத்தில் இறங்க கட்சி. எதிரி நுழை சண்டெல்லாம் அடைச்சி வச்ச கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் ஒன்றான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்கள் விலகும். எந்த சாதாரண அரசரும் எங்களை ஆள முடியாது. இது தமிழ்நாடு. ஸ்டாலின் 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 வராது வரலாறு தமிழன் வீரம் அது அடங்காது ஜவனம் பார்க்கும் அது பணியாது ஸ்டாலின் வராது வரலாறு. இது சும்மா தொடக்கம் தான். திராவிட மாடலுடைய வெர்ஷன் 2.0 இனிதான் லோடிங். திராவிட முன்னேற்ற கழகம் அது எல்லாருக்கும் பொன்னான குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகம் அது வந்தாலே துன்பங்க விலகும். ஐயரோட பேரு அண்ணாவோட வீர கலைஞரோட ரத்தம் பேரே நூறு யுத்தம். அந்த பேரே நூறு யுத்தம். அந்த பேரே நூறு யுத்தம். அந்த பேரை சொல்லும் போது அதை மறக்க சொல்லும் போது தமிழ் மனசு குளிர்ச்சுன்னா
தினம் பசியாரும் பிள்ளைங்க மனசுல நம்பிக்கை வீசுற அங்க கண்ணுல. எதிரிகள்லாம் பதறிச்சுன்னா யாரே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சிறப்பு மிகுந்த டெல்டா மண்டல மாநாட்டிலே வரவேற்புரை ஆற்றுவதற்காக திமுகவின் செயல்முகம் மாநாடு ஸ்பெஷலிஸ்ட் டெல்டா மண்டல பொறுப்பாளர் முதன்மை செயலாளர் அண்ணன் கே நேரு அவர்களை அழைக்கின்றோம். வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மாநாட்டிற்கு தலைமையேற்று இறுதியாக அறிவுரை வழங்க வருகின்றிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர், கழக தலைவர், மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய தலைவர், கழக ஆட்சியிலேயே 96ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற ஆட்சி மிக சிறப்பான ஆட்சி என்று எல்லோராலும் புகழப்பட்ட ஆட்சி. நம்முடைய தலைவர் அவர்கள் 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு கடந்த கால ஆட்சியை விட சிறந்த ஆட்சியை தமிழக மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு தமிழக மக்களுடைய தாய் மாணவராக விளங்கி இந்தியாவில் இருக்கின்ற முதலமைச்சர்களெல்லாம் முதலமைச்சர், நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் பெற்று இவர் ஆரம்பிக்கின்ற எல்லா திட்டங்களையும் மற்ற மாநிலங்கள் ஏன் உலக அளவிலே ஏற்றுக்கொண்டு அந்த திட்டங்களை நிறைவேற்றுகின்ற அப்படிப்பட்ட திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற, மீண்டும் தொடர்ந்து 2026 ஆளப்போகிற மாண்புமிகு தமிழக முதல்வர், தலைவர், கழக தலைவர் அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். இளைஞனுடைய எழுச்சி நாயகர், இளைஞரணி செயலாளர், மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட பொறுப்பை தன்னுடைய துறையிலே மற்ற எவரும் செய்ய முடியாத அளவிற்கு பல நல்ல காரியங்களை, சீரிய காரியங்களை நிறைவேற்றி காட்டி பொறுப்பு ஏற்ற அந்த பொறுப்புக்கு இவர்தான் தகுதியானவர் என்று சொல்லத்தக்க வகையிலே தமிழக மக்களிடம் பெயர் பெற்றிருக்கின்ற, குறுகிய காலத்தில் ஒரு ஆட்சியே இன்றைக்கு பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சாரத்தின் மூலம் கழக தோழர்களை, தமிழக மக்களை வென்றெடுத்திருக்கின்ற மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர், இளைஞரணி செயலாளர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், பாராளுமன்ற குழுவினுடைய தலைவர் இன்றைக்கு மகளிர் அணியை மிக சீரோடும் சிறப்போடு நடத்தி துணை பொதுச் செயலாளருக்கு உயர்ந்திருக்கிற அன்பிற்குரிய சகோதரி நம்முடைய கனிமொழி எம்பி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என்று வரவேற்கிறோம். கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் அன்பிற்குரிய ராஜா அவர்கள், பொன்முடி அவர்கள், முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் நம்முடைய செய்தித்துறை அமைச்சர் மூப்பி சாமிநாதன் அவர்கள், துணை நம்முடைய கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி, துணை அமைப்பு செயலாளர் திரு அன்பகம் கலை அவரையிலையும் வருக வருக என்று மாநாட்டின் வரவேற்பு குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். டெல்டா மண்டலத்திற்கு உட்பட்ட அமைச்சர் பெருமக்கள் இந்த மாநாடை இவ்வளவு சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து வெற்றியடை வைத்திருக்கின்ற அமைச்சர் பெருமக்கள், அன்பிற்கினிய மாண்புமிகு MRK பன்னீர்செல்வம் வேளாண்மைத்துறை அமைச்சர், கடலூர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர், அன்பினுடைய நம்முடைய ரகுபதி இயற்கை வளங்கள் துறை அமைச்சர், புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட செயலாளர், நம்முடைய சிவசங்கர் போக்குவரத்துறை அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், அரியலூர் மாவட்ட கழக செயலாளர், டாக்டர் கோவி செலியன் உயர்கல்வித்துறை அமைச்சர், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் CV கணேசன் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர், கடலூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் டாக்டர் திரு TRP ராஜா தொழில்துறை அமைச்சர் ஆகிய அமைச்சர் பெருமக்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம். டெல்டா மண்டலத்துக்கு உட்பட்ட மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பிற்கினிய காடுவெட்டி தியாகராஜன், அதே போல் வைரமணி திருச்சி மத்திய மாவட்ட செயலாளர், பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் ஜெகதீசன், திரு KK செல்லபாண்டியன் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர், நம்முடைய இந்த மாநாட்டிலே நம்முடைய சந்திரசேகரன் தஞ்சை மத்திய மாவட்ட கழக செயலாளர் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக அவரும்
நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மொரஸ் அவர்களும் இந்த எண்களோடு எங்களுக்கு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.